மயிலாடுதுறை அருகே இடப்பிரச்சனையில் இரு பிரிவினர் நேரடியாக மோதிக்கொள்ளும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கலாராணி மற்றும் அவரது உறவினர்கள் 5 பேர் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் அதனை காலி செய்ய கோரி அதே ஊரைச் சேர்ந்த சிலர் கலாராணி குடும்பத்தினரிடம் வலியுறுத்தி வந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. அப்போது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இருதரப்பும் எந்தவித மோதல் போக்கிலும் ஈடுபடக்கூடாது என முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கலாராணி மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மீது அதே ஊரைச் சேர்ந்த சங்கர் உள்ளிட்ட நபர்கள் வீட்டு கூரையை பிரித்து எறிந்து தகராறில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதில் காயமடைந்த கலாராணி மற்றும் 2 பெண்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இருதரப்பும் மோதிக்கொள்ளும் காணொலி தற்போது இணையதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இச்சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி அடிக்க வந்தோன்னு சொல்லி அசிங்கமாக பேசுனாங்க. எங்கள் மானத்தை நல்லா பேசுனாங்க. எல்லாரும் பொம்பளைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்லை வாரி அடித்து வீடு வாசல் எல்லாரையும் அடித்து மண்டையெல்லாம் அடித்து ஏன்னா இரும்பு கடி எடுத்து தான் அடித்தார் இந்த முருகேசங்கிறவர். அப்போ வந்து கணேசமுத்திங்கிறவனா அடித்தது தான் கல் அடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா காத்துமுத்து தொப்பலாங்கிறவரும் அடிக்கிறாரு. சிட்டு அவரும் அடிக்கிறாரு. அப்புறம் என்ன ராஜேஷ் முருகேசன் அவன் பேர் என்ன வட்டரகா ராமூர்த்தி எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏகப்படும். எல்லாரும் நாங்கள் இருந்தது வீட்டில் 3 பொம்பளை இவங்க மட்டும்தான். அவர் கட்சியில் இருக்கார். சூரிய கட்சியில் இருக்கார். சூரிய கட்சி தானே அவர் டிஎம்கே கட்சியில் இருக்கார்.